ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமிடோ டாக். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, எல்லோருமே நம்ம வாஷிங் மிஷினில் உள்ளே வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். அது எப்படி நம்மளே அதை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா ஃப்ளோ காமிச்சிருக்கேன். தண்ணியோட ஃப்ளோ பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்குது. இது சாம்சங் மாடல் 6.2 kg டாப் லோடுக்கு. ஸோ டாப் லோடு எல்லாருக்குமே இதே ஸ்டைல் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் டேப் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி டேப் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஓப்பனில் இருந்தால் நம்ம ரிமூவ் பண்ணும் போது தண்ணி எல்லாம் நமக்கு ஃபுல் ஃபோர்ஸில் வரும். அதனால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேப்பை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த நாபை ரிமூவ் பண்ணுங்கள். நாப் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உள்ளே இருக்கிறது காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ அதில் நமக்கு செடிமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தெரிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டேன். உள்ளே ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு பாருங்கள் அழுக்கு தேங்கி இருக்குன்னு. இப்படி ஃபில்டரில் எல்லாமே இப்படி அடைச்சிருச்சுன்னா நமக்கு தண்ணி உள்ளே வர்றது ரொம்ப மெலீஸாக வரும். ஸோ அப்போ நமக்கு வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸில் முடியறது 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஓடிடும். ஸோ ஏன்னா எனக்கு இந்த இஷ்யூ பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி நடந்திருக்கு. இப்போது சில பேருக்கு அதை கையால் அப்படியே திருக்கி எடுக்க முடியும்னா எடுத்துருங்க. பட் எந்த ப்ரெஸ்ஸிங் டைப்னால் நான் கட்டிங் பிளேயர் வச்சு ரிமூவ் பண்ணிட்டேன். உள்ளே இருக்க ஏரியாவும் காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் கிளாத் வச்சும் துடைக்கலாம், இல்லை ப்ரஷ் ஏதாவது வச்சும் துடைக்கலாம். பட் எனக்கு பட்ஸ் வச்சு எடுக்கிறது இன்னும் பெட்டராக தோணுச்சு. ஏன்னா அது குட்டியான பிளேஸ்ன்றதுனால உள்ள அந்த கார்னர் நூக் அண்ட் கார்னர் எல்லாம் போகிறது பார்த்திங்கன்னா பட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கிற அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அப்படியே ஃபுல்லாக வைப் அவுட் பண்ணி எடுத்துடலாம் பட்ஸில். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதை காமிக்கிறேன் பாருங்கள். உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ இந்த பட்ஸில் உள்ளே விட்டு லைட்டாக அப்படியே டச் பண்ணி எடுத்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம், ஓரளவுக்கு எடுத்துடலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா போர்வெல் வாட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இஷ்யூ அடிக்கடி வரும். அப்போ நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளம்பர் கூப்பிட்டோன்னா கண்டிப்பாக ஒரு 500 ருபீஸாவது காஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 3 பட்ஸ் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது அந்த ஃபில்ட்ரேஷன் எடுத்து நம்ம ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிடுங்க. டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணாத டூத் ப்ரஷ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் அந்த சைட்லலாம் உள்ளே வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா சைடில் இருக்க அழுக்கெல்லாம் சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரன்னிங் வாட்டரில் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த ஏரியாலாம் ஓரளவுக்கு நம்ம எடுத்தாச்சு பட்ஸ்லேருந்து. இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும் போது நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு கட்டிங் பிளேயர் வச்சு டைட் பண்ணுற மாதிரி இருந்தால் கட்டிங் பிளேயர் வச்சும் டைட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குது பாருங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா. இப்போ வாட்டர் அந்த இன்லெட் வர அந்த ஹோஸை டர்ன் பண்ணி டைட் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், அதோட ப்ரொசீஜர் முடிஞ்சிருது. நீங்கள் பண்ணும் போது டேப்பை ஆனால் க்ளோஸ்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ டைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் இங்கே இருக்குது எனக்கு சைடில். அப்போனா நான் ஃபிக்ஸேஷன் ப்ராப்பராக நான் பண்ணலைன்னு அர்த்தம். அதனால் நான் திருப்பி டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் ஃபிட் பண்ண போகிறேன். இந்த இடமும் அழுக்காக இருக்கிறதுனால இதையும் நீங்கள் ரன்னிங் வாட்டரில் பட்ஸ் வச்சு லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவுட் பண்ணிடலாம். அவுட் பண்ணதுக்கப்புறம் நான் திருப்பி இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ஒரு லீக்கேஜும் கீழே இல்லை. இப்போது நீங்கள் ஒரு வாட்டியும் ஃபிக்ஸ் பண்ணும் போது டேப்பை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வாஷிங் மிஷின் ஆன் பண்ணும் போது டேப்பை ஆன் பண்ணிவிடுங்க. இப்போ நான் என்னோடய மிஷின் ஆன் பண்ணிவிட்டு வாட்டர் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. வாட்டர் லெவல் இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இதனால் நமக்கு ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறதோ கம்மியாகிறதோ கிடையாது. இப்போ 4ல் வச்சிங்கன்னா டேங்க் 3/4 வரும். 5ல் வச்சா ஃபுல் டேங்க் வரும். அதுதான் அந்த வாட்டர் லெவல். இப்போ என்னோடய ஃப்ளோ காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது. நல்லா ஸ்பீடாகவே இருக்குது. ஸோ
ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.